இந்த வருஷம் ஓலவல் செய்ய போறீங்க. இவன் இந்த வருஷம் ஓலவல் செய்ய போறான். கட்டாயம் எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க, சரியா? இவருக்கு என்ன ப்ராப்ளம்னா, இவரு காது கேட்காது, வாய் பேசவும் மாட்டாரு. சைக்கிள் மூலமா தான் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துவாரு, விளங்கி கொடுவாரு. சலாம் சொல்லுங்க. சலாம் எப்படி? சலாம் அலைக்கும். பேச மாட்டாரா? அப்படியா? இவருக்கு என்ன, எத்தனை வயசு ஆகுது? 15. உங்களோட பேர் என்ன? மாஹிரா. உங்களோட பேர்? உங்களோட பேர்? ஷஃபியுல்லா. ஷஃபியுல்லா. சோமாயிக்கிறீங்களா? எங்க ஊரு? நிகம்பு. சரி சரி, ஓகே. உங்களை பார்க்கத்தான் வந்தோம். சந்தோஷம். நிகம்பு கொச்சிக்கடு அல்ஜன்னா சென்டர் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்கூல். நாங்களும் அன்னைக்கு போயிருந்தோம். அது ஒரு சாதாரண பயணம் அல்ல. அங்க கால் வச்ச நொடியிலிருந்து மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அந்த குழந்தைங்களோட முகத்துல இப்படி சிரிப்பு இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை சொல்லும் கதைகள் வேதனையால நிரம்பியது. அவங்களோட நிலைமை, குடும்பத்தோட போராட்டங்கள், பேரண்ட்ஸோட கவலை, அன்றாட செலவு ஒவ்வொன்றையும் கேட்டப்போ உள்ளம் உடையாம இருக்குமா? கண்ணீரை அடக்க முடியாம அமைதியா அது வழிஞ்சது. அங்க படிச்சு கொடுக்குற ஒவ்வொரு டீச்சர்ஸோட தியாகத்தையும் வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. வசதிகளும் ஆதரவுகளும் குறைவாக இருந்தாலும் தன்னால முடிஞ்சளவு முயற்சி செஞ்சு அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்டோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்கூல் இன்னைக்கு 65 ஸ்டூடெண்ட்ஸ், 15க்கும் அதிகமான டீச்சர்ஸோட வெற்றிகரமா இயங்கிக்கிட்டு வருது. இந்த ஸ்கூலுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ₹1 கூட வாங்கப்படுறது இல்லை. பூராவும் நன்கொடைகள் மூலமாவே இயங்கிக்கிட்டு வருது. இவங்களுக்கு இன்னும் மக்களோட உதவி தேவைப்படுது, நன்கொடைகள் தேவைப்படுது. இப்போ நோம்பும் வந்துடுச்சு. உங்க சதக்கா, உங்க ஜகாத்ல இவங்களையும் மறந்துடாதீங்க. கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நோம்பு காலத்துல மட்டும் இல்ல, ஏனைய காலங்கள்லயும். இதே மாதிரி டிசேபிளான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வெளியிலையும் இருக்கிறாங்க. இங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க வரக்கூடிய வசதிகள் இங்க இல்ல. இது ஒரு சின்ன ஸ்கூல். இதை பெருசாக்குற விதமா பின்னால ஒரு லேண்ட் இருக்குது. இந்த லேண்ட்ல 10 பேச்சஸ் இருந்தா போதும். இவங்களுக்கான அடுத்த ப்ரோசஸை இந்த டிசைன் பண்ணி இருக்கிற விதமா இதே முறையில இந்த பில்டிங் ப்ரோசஸை முடிச்சிடலாம். இந்த 10 பேச்சஸ்ல ஒரு பேச்சஸ்க்கு ₹20 லட்சம் சொல்றாங்க. இதுக்கு பாரிய அளவு நன்கொடைகள் தேவைப்படுது. அப்படி அந்த லேண்டை வாங்காம இந்த ஸ்கூலை இடிச்சு திரும்பவும் கட்டதா இருந்தா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லீவு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பிச்சதெல்லாம் கனெக்ஷனே இல்லாம போயிடும். அதனால அந்த 10 பேச்சஸ் நிலத்தையும் அவசரமாவே வாங்கக்கூடிய தேவை இருக்குது. அந்த ப்ரொஜெக்டை தொடங்கிடலாம். இந்த ஸ்கூலும் அப்படியே நடக்கும். நிறைய பேரை இதுக்குள்ள கொண்டு வரலாம். ஒரு ஃபுல் டைம் ஸ்கூலா இதை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உதவிகளை செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பேங்க் டீடைல்ஸையும் நான் கொடுக்குறேன். ஏனையவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா குடும்பத்தோட ஒரு நாள் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ அருட்கொடைகளை செஞ்சிருக்கிறான், உங்களுக்கு எவ்வளோ அருட்கொடைகளை செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது கண்டிப்பா புரியும். எதனாலும் கிடைக்குதா சாப்பாடு? சந்தோஷம் தானே? ரைட், ஓகே. சந்தோஷமா இருக்கீங்களா? சரியா? நல்லா படிங்களா?